இப்ப பொதுவா எதிரி எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, மனம் ஒத்து போகாதவங்க தான் எதிரியா வர்றாங்க. இப்ப எதிரிய நம்ம ஏதாவது ஒரு விதத்துல முடக்கி வைக்கணும். இதுக்கு நீங்க மந்திரம், தந்திரம், ஏமாற்று வேலை அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல். அந்த கருப்பா மாறின எலுமிச்சம்பழத்தை என்ன செய்றீங்க, இப்படி கிளாக் வைஸா 3 முறை இப்படி முன்னோக்கி சுத்துறீங்க. அடுத்து அவன் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு வந்தாலும் அவன் வாய் அடைச்சு போயிடுவான். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வாட்டுக்கு அமைதியா போனாலும் வழியை வம்பிழுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்மளை தேவையில்லாத வம்புல மாட்டி விட்டுறான். இது மாதிரி எதிரிகளால பாதிக்கப்பட்டு எதிரிகளால கஷ்டப்படுறவங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இப்ப எதிரியே ஏதாவது நமக்கு செஞ்சிருப்பானோ அப்படின்னு ஒரு நமக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு ஐயரவு இல்ல ஒரு கவலை இது மாதிரி ஏதாவது இருந்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். இப்ப பொதுவா எதிரி எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, மனம் ஒத்து போகாதவங்க தான் எதிரியா வர்றாங்க. மனம் ஒத்து போகாதுன்னு என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆப்போசிட்டா அவர் உணர்வார். உங்களை எதுலையுமே முன்னேற விடாம கெடுக்கணும்னு பார்ப்பாரு. அப்போ ஒரு பிரச்சனையில தன்னை மீறி அவன் போயிடக்கூடாது, தன்னுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொந்த உறவுகளா இருந்தாலும் சரி அல்லது நமக்கு நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க மனம் வெறுத்து தன்னை மறந்து என்ன செய்வாங்க, இவங்களை ஏதாவது ஒரு உருவத்துல கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா ஜென்ம நட்சத்திரம், நீங்க என்ன நட்சத்திரத்தை பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம். உதாரணமா நீங்க மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு, அல்லது அதுவே அணுஜென்ம நட்சத்திரம் மக நட்சத்திரம், இந்த ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்ம நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல நான் சொல்ற மாதிரி அந்த இதுகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப எதிரியை நம்ம ஏதாவது ஒரு விதத்துல முடக்கி வைக்கணும். இதுக்கு நீங்க மந்திரம், தந்திரம், ஏமாற்று வேலை அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல். எல்லாமே இறைவனுடைய அந்த பிரபஞ்சத்துல யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அவருக்கு கடவுள் தானே முன்னிருந்து நடத்தி கொடுப்பாரு. அந்த அடிப்படையில தான் இப்ப நான் சித்தர்கள் சொன்ன அந்த வழிமுறைகள்ல இப்ப உங்களுக்கு இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இது அகத்தியர் ஐயா சித்தர் ஐயா சொல்லி கொடுத்த இந்த இதுதான். இது அகத்தியர் ஐயாவினுடைய பாடல்களை குறிச்சு கொடுத்த பாடல்ல அதுல ஒரு பாடல்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் பொதுவா எதிரியினுடைய தொல்லைகளை நீக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னா மக நட்சத்திரம், பரணி நட்சத்திரம்னா பூர நட்சத்திரம், அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம். அதாவது எந்த பிறப்புல நீங்க பிறந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9 நட்சத்திரத்துக்கு அடுத்து 10வது நட்சத்திரமா வரக்கூடியது உங்களுடைய அணுஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்துல அந்த எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கணும், கருப்பு புள்ளி இந்த மாதிரி எதுவும் இல்லாம பிளைனா பளபளன்னு இருக்கணும். அது மஞ்சளாவும் இருக்கலாம், பச்சையாவும் இருக்கலாம். அந்த பச்சையா இருக்கிறதுல சந்தன குங்குமத்தை வச்சுக்குங்க. சந்தன குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்குல அந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி காட்டினீங்கன்னா அது என்ன ஆகும், அந்த இடத்த சுத்தி கருப்பா மாறிடும். அப்படியே மாறினோடனே அந்த எலுமிச்சம்பழத்தை கையில எடுக்கிறீங்க. அந்த கருப்பா மாறின எலுமிச்சம்பழத்தை என்ன செய்றீங்க, இப்படி கிளாக் வைஸா 3 முறை இப்படி முன்னோக்கி சுத்துறீங்க. அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸா 3 முறை இப்படி சுத்துறீங்க. இப்படி சுத்திட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை முச்சந்தியில போய் உருட்டி விட்டுறீங்க. உருட்டி விட்டோன்னைய உங்களுடைய எதிரி பேரு, இந்த மாதிரி எனக்கு எதிரி எவன் இருந்தாலும் அவன் எப்படி இந்த எலுமிச்சம்பழம் ஓடிச்சா அது மாதிரி ஓடி போயிடணும், இனிமேல் அவனுடைய சாவகாசம் என்னை எதுவும் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை உருட்டி விட்டுட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறமா வீட்டுல நிலைப்படியில 3 பொருள்,
அந்த 3 பொருளை எடுத்து நீங்க என்ன செய்றீங்க, மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, மிளகாய் வத்தை, இந்த 3ஐயும் ஒரு வெத்தலையில வச்சு அதை ஒரு பச்சை துணியில அப்படி சுத்தி கட்டி அதை என்ன செய்யறோம், நிலப்படியில வச்சு விட்டுறீங்க. இப்படி வச்சு விட்டீங்கன்னா அடுத்து அவன் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு வந்தாலும் அவன் வாய் அடைச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த எதிரியால உங்களுக்கு எப்பயுமே இந்த கஷ்டம் வராது. இதை நீங்க ஒரு முறை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது சக்சஸ் ஆச்சுன்னா நீங்களும் பயன்படுங்க. உங்களை சேர்ந்த நண்பர்களுக்கு இதை சொல்லி கொடுத்து அவங்களையும் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நிச்சயமா இது இந்த சித்தர்களுடைய அந்த அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நீங்க பயன்படுத்தி வளமா இருங்க, நலமா இருங்க. நன்றி, வணக்கம்.